ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்எம் மொபைல் சர்வீஸ் கடியாப்பட்டி. இன்றைக்கி வந்து நோக்கியா 105 கீபேட் மொபைல் தான். இது வந்து நிறையா சர்வீஸ் சென்டருக்கு தெரிஞ்சவங்க தெரியும், தெரியாதவங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக தான் நான் அதை போடுறேன். என்னென்னா, இது வந்து வாட்டர் டேமேஜ் டிஸ்பிளே லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைனு கீழே இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே வாட்டர் டேமேஜ் ஆகி லைன் வந்து கட் ஆயிடுச்சு. நோக்கியா நோக்கியா பொதுவாகவே நோக்கியா மொபைலில் இப்போ வந்த மாடல், இப்போ ஒரு 2 இயர்ஸுக்குள்ள வந்த மாடல், 3 இயர்ஸுக்குள்ள வந்த மாடல் எல்லாமே இந்த மாடல் டிஸ்பிளே கனெக்டரில் வந்து வாட்டர் டேமேஜ் ஆனால் ட்ராக் கட் ஆயிரும். இந்த ட்ராக் வந்து கட் ஆனால் உங்களுக்கு வந்து மொபைல் ஆன் ஆகாது, எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. இந்த ட்ராக் வந்து நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் இந்த மொபைல் ஆன் ஆகும். அந்த மாட்ட கண்டிஷனில் தான் வந்து கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சர்வீஸ் சென்டரில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படின்னா, இந்த கனெக்டர் வந்து நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் இந்த டிஸ்பிளே வந்து ஆன் ஆகும். இந்த நம்ம மற்ற சர்வீஸ் சென்டர்னா டிஸ்பிளே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்பிளே போயிடுச்சு, ஒரு 400 500 ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை மட்டும் பண்ணுறதில்ல. டிஸ்பிளே கனெக்டர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி இப்போ இந்த செட்டை வந்து ஆன் பண்ண போகிறோம். தெரியாத சர்வீஸ் சென்டரில் தெரியாதவங்க இந்த மாட்டம் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஃபோன் ஆன் ஆகலை, ஃபுல் வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சுனாவே டிஸ்பிளே கனெக்டரையும் ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்புறம் மற்ற செக்ஷனை பாருங்கள். ஆக்சுவலாக நார்மலாக கஸ்டமர் யூஸ் பண்ணிவிட்டு கொண்டு வரும்போது வாட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த கனெக்டரோட லைனை வந்து கிளியர் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ எந்தெந்த பேடு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சோ அதை மட்டும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஜம்பர் பண்ணிடுவோம். ஜம்பர் பண்ணிவிட்டு யூவி பேஸ்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி இப்போ ஆன் பண்ணுவோம். தெரியும், பேட் வந்து இப்போ ஜம்பர் பண்ணியாச்சு. ஜம்பர் பண்ணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து இதை யூவி மாஸ்க் வந்து போட்டு அப்ளை பண்ணி பேக் பண்ணிட வேண்டியதான். ஏன் யூவி மாஸ்க் போகிறோம்னா, திரும்ப இதே லைனில் போயிட்டு மறுபடியும் வாட்டர் டேமேஜ் ஆனால் திரும்ப இந்த இஷ்யூ வரும். அதுக்காண்டி இந்த யூவி மாஸ்க் வந்து நம்ம போட்டுக்கிறது நல்லது. வந்து யூவி மாஸ்க் வந்து அப்ளை பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது எதுக்குன்னா, வாட்டர் வந்து மறுபடியும் போய் ட்ராப் ஆனால் இந்த ட்ராக் மறுபடியும் ஷார்ட் ஆகி கட் ஆகும். இப்போ யூவி மாஸ்க் பேஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் வாட்டர் ட்ராப் ஆனால் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனுக்காண்டி இது நம்ம வந்து அப்ளை பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து அடுத்த நம்ம வந்து மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆன் ஆகுதான்னு. அந்த ஃபோனோட பேட்ரி வந்து நான் அவங்க கஸ்டமர் கொடுக்கும்போதே பேட்ரி இல்லை, அதனால் நான் பவர் சப்ளையில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே கரெக்டாக போகுதா என்னென்னு பார்த்தோம். ஒரு சில ஃபோனை லோகோவோட நின்றோம், அதனால் உள்ளே ஓகே, மொபைல் வந்து உள்ளே போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.